அதாவது இந்த ஸ்லோகம் யாரை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அதாவது நிறைய காசு வச்சுருக்கவா, பெரிய அரசர்கள், ராஜாக்கள்லாம் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. நிறைய உனக்கு நிறைய என்ன சொல்கிற செல்வம் பலம் நிறைய இருக்குது அப்படின்ட்டு நீ பண்டிதர்கள், அதாவது நல்லா படித்தவாளை அவமதிக்காத. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நல்லா படித்தவான்றது பெரிய செல்வத்தை எதிர்பார்த்து இருக்கிறவா கிடையாது. அவள் அந்த மகாலட்சுமியவே ஒரு திருணமாக, ஒரு புல்லுக்கு சமமாக நினைக்கக்கூடியவா. அப்படி இருக்கக்கூடியவாளை நீ அடக்கி ஆளணும்னு நினைக்காத. நீ பண்ணுறது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப மதம் கொண்ட யானை, மத நீர் பெருக்கெடுத்து ஓடி மதமாக இருக்கக்கூடிய யானையை தாமரத்தண்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு கட்டி போட முடியுமா? முடியாது இல்லையா? அதே போல தான் அவளை நீ அவமதிச்ச அப்படின்னா அவளை நீ எது கொடுத்தும் வாங்க முடியாது. அவள் அவ்வளோ உத்தமமானவா, சிறந்தவா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைக்கிறார். இந்த பద్ధதி ஃபுல்லாக இது மாதிரி தான் இருக்கும். நிறைய